ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பொரியை வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி வச்சு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருள் பொரி, 2 முட்டை, வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி. ஸோ முட்டையை ஃபஸ்ட்டு நல்லா கலக்கி ஊற்றி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயம், பச்சை மிளகாவை நொறுக்கி வச்சுக்கோங்க. ஸோ ஒரு வடை சட்டி வச்சு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம். அதுக்கப்புறம் நறுக்கி வச்ச வெங்காயம், பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. மீடியமாக வணங்கினதுக்கப்புறம் கலக்கி வச்ச முட்டையை ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நான் ஆல்ரெடி உப்பு போட்டுட்டோம். முட்டை நல்லா வணங்கினதுக்கப்புறமா அடி பிடிக்காமல் வணக்கிக்கோங்க. வணங்கினதுக்கப்புறமா நமக்கு கொத்தமல்லி கொஞ்சம் அரிஞ்சு வச்சுருக்கோம். அந்த கொத்தமல்லி அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும், அடி பிடிச்சிடக்கூடாது. அதுக்கப்புறமா பொரி, ஒரு படி பொரி எடுத்துருக்கோம் நாங்கள். அந்த பொரி அப்படியே போடக்கூடாது. பொரியை கொஞ்சம் தண்ணி விட்டு நனைச்சிக்கணும். ஸோ தண்ணி விட்டு நனைச்சி வச்சுருந்தோம். ஸோ அந்த பொரியை எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. பொரி, வெங்காயம், பச்சை மிளகா, முட்டை எல்லாம் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிண்ணதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். ஸோ குயிக்காக ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே பொரியை வச்சு முட்டை வச்சு ஒரு ரெசிபி ரெடி பண்ணிடலாம்.